தமிழக அரசியல் களம் இப்பொழுது முழுக்க முழுக்க தேர்தல் பரபரப்பால் காய்ந்து கொண்டிருக்கின்றது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து பிரதான அரசியல் கட்சிகளும் தங்களது கூட்டணி கணக்குகளை தீவிரமாக அமைத்து வருகின்றார்கள். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசியல் திட்டம் தற்பொழுது புதிய திருப்பத்தை எடுத்துக் கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. குறிப்பாக எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்து ஒரு வலுவான தேர்தல் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதனுடன் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கூட இணைய வாய்ப்பு இருக்கலாம் என்ற அரசியல் யூகங்கள் தற்பொழுது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த கூட்டணி உருவானால் தமிழக அரசியலில் இதுவரை காணப்படாத ஒரு மெகா கூட்டணி உருவாகும் என்பதால் அது அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. பல ஆண்டுகளாக தமிழகத்தில் நிலவி வரும் இருமுனை அரசியல் போட்டியை உடைத்து ஒரு பலமான மாற்று அரசியலை மக்கள் முன் வைப்பதே இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகவும் பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது பேசப்பட்டு வரும் உத்தேச திட்டத்தின்படி மொத்தமுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் கட்சிகள் தங்களுக்குள் இடங்களை பிரித்து போட்டியிடும் திட்டம் அமைக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகின்றது. அந்த கணக்குப்படி அதிமுக சுமார் 90 தொகுதிகளில் போட்டியிடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல் தமிழக வெற்றி கழகம் சுமார் 60 இடங்களில், பாஜக 55 தொகுதிகளிலும், பாமக 25 தொகுதிகளிலும் களமிறங்கும் வாய்ப்பு இருக்கலாம் எனவும் அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றனர். இந்த இடப்பங்கீடு கணக்கு சரியாக அமையுமானால் ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு பெரிய சவாலை முன்வைக்க முடியும் என்ற நம்பிக்கையும் இந்த கூட்டணியின் அடிப்படையாக கூறப்படுகின்றது. அதாவது ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கே செல்வாக்கு உள்ள பகுதிகளில் போட்டியிட்டு மொத்த வாக்குகளையும் ஒரே கூட்டணிக்குள் சேர்க்கும் முயற்சியாக இதுவும் பார்க்கப்படுகின்றது. இந்த திட்டத்தின் மிகவும் முக்கியமான அம்சமாக பேசப்படுவது அதிகார பகிர்வு முறையாகும். அதன்படி முதல்வராக எடப்பாடி கே பழனிசாமி முன்னிறுத்தப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது. அவருக்கு கீழ் 2 துணை முதல்வர்கள் நியமிக்கப்பட திட்டமும் பேசப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆகியோர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கலாம் என்ற அரசியல் யூகங்களும் தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இது நடைமுறையில் அமல்படுத்தப்பட்டால் தமிழகத்தில் இதுவரை பெரிதாக காணப்படாத கலைப்பு ஆட்சி முறை உருவாகும் வாய்ப்பு உருவாகின்றது. இது நடைமுறையில் அமல்படுத்தப்பட்டால் தமிழகத்தில் இதுவரை பெரிதாக காணப்படாத கலப்பு ஆட்சி முறை உருவாகும் வாய்ப்பு உள்ளது. மேலும் சில அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுவது மற்றொரு தகவல் என்னவென்றால், ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்றால் ஆட்சி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பாஜகவை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக முன்னிறுத்தும் திட்டமும் இருக்கலாம் எனவும் கருதப்படுகின்றது. அதன் மூலம் தமிழகத்தில் முதல் முறையாக பாஜக தலைமையிலான ஆட்சியை உருவாக்கும் நீண்ட கால இலக்கையும் இந்த கூட்டணி மனதில் வைத்திருக்கலாம் என அரசியல் ஆய்வர்கள் கூறுகின்றனர். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒருபுறம் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கி மற்றும் அமைப்பு பலத்தை பயன்படுத்தி கொண்டு, மறுபுறம் விஜய் போன்ற புதிய தலைமுறையினரின் மக்கள் செல்வாக்கையும் சேர்த்து ஒரு பெரிய வாக்கு கூட்டணியை உருவாக்கும் அரசியல் யுக்தியாகவே இந்த திட்டம் பார்க்கப்படுகின்றது. இந்த கூட்டணி கணக்கு முழுமையாக நடைமுறையில் அமையுமானால் தமிழக அரசியலில் இது ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக அமையலாம் என்றும் சிலர் கருதுகின்றனர். பல ஆண்டுகளாக நிலவி வரும் அரசியல் அமைப்பை மாற்றும் அளவுக்கு இந்த கூட்டணி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரங்களில் உள்ளது. இதே நேரத்தில் இந்த திட்டம் நடைமுறையில் சாத்தியமா என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. குறிப்பாக முதலமைச்சர் பதவி மாற்றம் போன்ற விவாதங்கள் முன்னரே வெளியேறுவது அதிமுகவுக்குள் அதிருப்தியை ஏற்படுத்துமா என்ற சந்தேகமும் சிலரிடம் இருக்கின்றது. மேலும் பல ஆண்டுகளாக தனித்து ஆட்சி நடத்தி வந்த கட்சியாக இருக்கும் அதிமுக அதிகார பகிர்வு முறையை எவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளும் என்பதும் ஒரு பெரிய கேள்வியாகவே பார்க்கப்படுகின்றது. அதிலும் இரத்தத்தின் இரத்தங்கள் என்று அழைக்கப்படும் அதிமுக தொண்டர்கள் இதை மனதார ஏற்றுக்கொள்வார்களா என்பதும் இன்னும் தெரியாத ஒன்றே உள்ளது. அதேபோல் தமிழக அரசியலில் பல கட்சிகள் இணைந்து நீண்ட கால கூட்டணி ஆட்சி நடத்தும் பழக்கம் அதிகமாக இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே வாக்காளர்கள் இதை ஒரு புதிய அரசியல் முயற்சியாக ஏற்றுக்கொள்வார்களா அல்லது பாரம்பரிய தனிக்கட்சி ஆட்சியையே விரும்புகிறார்களா என்பதும் வரவிருக்கும் தேர்தல் முடிவுகளில்தான் தெளிவாக தெரியும். அதுவரை இந்த கூட்டணி அரசியல் கணக்குகள் எவ்வாறு மாறுகின்றன, யார் யாருடன் கை கோர்க்கிறார்கள், யார் தனித்து களம் காண்கிறார்கள் என்பதெல்லாம் தமிழக அரசியலில் தொடர்ந்து பேசப்படும் முக்கிய விஷயங்களாகவே இருக்கின்றது. எனவே இந்த அரசியல் கணக்கு உண்மையிலே நடைமுறைக்கு வருமா அல்லது தேர்தல் முன் உருவாகும் பல யூகங்களில் இதுவும் ஒன்றாகவே முடியுமா என்று பொறுத்து இருந்து பார்க்கலாம்.